ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ தென்காசியில் இறங்கின உடனே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் ரிஃப்ரெஷ் ஆனோம். இதுதான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கிற வீதி. இந்த வீதி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எல்லார் வீடும் வந்து யூனிஃபார்மாக ஒரே லைனில் கட்டியிருக்காங்க. அதாவது ரோட்டில் யாரும் கட்டவே இல்லை இடத்த. ஸோ அழகான வீதி. இந்த வீதியிலேருந்து வெளியே வந்தால் இதான் பிரதான சாலை. இந்த பிரதான சாலை வழியாக போனால் கோவில் வருது, ஆறு வருது. கோவில் பார்த்திங்கன்னா முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் 2 கோவில் இருக்குது. ஒன்று வந்து சிவன் கோவில், இன்னொன்று வந்து முருகன் கோவில். இப்போது வந்து சஷ்டினால் முருகன் கோவிலுக்கு திருவிழா. அதனால் பார்த்திங்கன்னா ஊரே வந்து திருவிழா கோலமாக இருந்தது. அங்கங்கே கடைலாம் போட்டிருந்தாங்க, சீரியல் செட்டு, பந்தல்லாம் போட்டுட்ருந்தாங்க. இந்த கோயிலை நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா பாலமுருகன் திருக்கோயில், ஆயக்குடி. இந்த கிராம பேர் ஆயக்குடி. இதுதான் முருகன் கோயிலோட வழி, முருகன் கோயிலுக்கு செல்லும் வழி. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் செல்லும்போது பார்த்திங்கன்னா வலதுபுறம் கருப்புசாமி கோயில் இருந்தது. சின்ன கோவில் கருப்புசாமி கோவில் இருந்தது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு ஓடுது. ஸோ கோவிலேருந்து ஆத்தங்கரைக்கும் போகலாம். ஒரு நல்ல அழகான கோவில், அழகான குட்டி கிராமம். முருகனை வழிபட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு எனக்கு கவர்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் திண்ணை இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லார் வீட்லையும் திண்ணை கட்டியிருக்காங்க. புதுப்பிச்ச வீடு, பழைய வீடை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறவங்களும் திண்ணை வச்சு தான் கட்டுறாங்க. அந்த ஊரில் ரொம்ப அழகாக இருந்தது ஊர் பார்க்குறதுக்கு. அந்த ஊரில் அந்த வீதியை பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு கோவில். என்ன கோவில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில். அந்த கோவிலை தாண்டி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வயல் தான். ஸோ தோட்டம் என்ன மாதிரி பயிரிடுறாங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாழை, தென்னை, நெல் தான், அரிசி தான் பயிரிடுறாங்க. நல்லா அழகாக இருந்தது. அன்றைக்கி பொழுது பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துலேயே நான் என்னோடய பொழுது ஒரு நாள் கழித்தேன். நானும் என் நண்பரும் அப்புறம் வந்து சாயங்காலமாக இந்த கோயிலுக்கு பெருமாளை வழிபட்டுட்டு சாயந்தரமாக ஒரு ரவுண்ட் போனோம்.
இந்த இயற்கை சூழ்ந்த காற்றையும் விவசாய பூமியும் பார்த்து ரசிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கல்வெட்டு மேலே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் சூரியனும் அஸ்தமனம் ஆகிட்டு இருந்தது, அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் வீடு திரும்பணும். வீடு திரும்பும்போது பார்த்திங்கன்னா நிறைய மயில் பார்த்தோம் ஒரு இடத்துல. பாருங்கள் உங்களுக்காக. இடத்துல தான் ஆண் மயிலும் பெண் மயிலும் கூட்டமாக இருந்தது. பெண் மயில் அது குட்டி மயிலோட உலாவிட்டு இருந்தது. வீடியோவில் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, எனக்கு அங்கே தெரிஞ்சது. இந்த ஆறு தான் அந்த ஊரில் பாயிற ஆறு. இது ஆறு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகிற கிளை ஆறில் ஒன்று. இந்த ஆற்றுக்கு பின்புறம் தான் வந்து பின்புறம் இல்லை, அடுத்த இன்னொரு மறுபுறம் தான் வந்து முருகன் கோவில் இருக்குது. நல்லா அழகான ஆறு, அழகான கிராமம், அழகான ஊர் மக்கள். நாள் நான் இங்கேயே கழிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.